வாட்ஸ்அப் கைஸ், டெக்னாலஜி லவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து டாப் 5 மினி கேஜெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மினி கேஜெட்ஸ் எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேஜெட்ஸ் வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ அதுக்கு பதிலாக உங்களோட சப்போர்ட் மட்டும் கிடைச்சா போதும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். நம்பர் 1, ஃபிங்கர்போட். உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷனல் வேல தான் வந்து போட்டிருப்போம். மேனுவலாக நம்ம வந்து டிவி இல்லைனா ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணும்போது நம்ம எந்திரிச்சு போய் சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து டிவைஸ் ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷனலாக இருக்க சுவிட்சஸ் வந்து ரிமோட் மூலியமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கலாக இதில் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டைனி ரோபோட் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் எதுவாக இருந்தாலும் லைக் ஃப்ரிட்ஜ் இல்லைனா வந்து டிவி, உங்களோட வாஷிங் மிஷின் இல்லைனா வந்து உங்களோட கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த டிவைஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்மார்ட்டான வேலை வந்து உங்களோட சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ண வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நைட் டைமில் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஏசியை வந்து முன்னாடியே ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோராகவே வந்து டைம் செட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஏசியை வந்து ஆன் பண்ண வைக்கலாம். எந்த சுவிட்சாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விதமான சுவிட்சையும் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இந்த டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 32 கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. 1 hour நீங்கள் வந்து இதை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 months வரைக்கும் இது ஒர்க் ஆகும். நம்பர் 2, டைனி லைட். இது வந்து ஒரு மைக்ரோ சைஸ் டைனி லைட். ஸோ ஒரு குட்டியான லுக்கில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1.3 inch அளவுக்கு தான் வந்து இதோட சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்க்க சின்னதாக இருந்தாலும் இதுலேருந்து வர வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 meters கவர் பண்ணுற அளவுக்கு இதோட வெளிச்சம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வெளிச்சம் வந்து இந்த குட்டியான லைட்லேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லைட்டோட அவுட்புட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 30 to 150 லூமின்ஸ் வரைக்கும் இருக்கும். லூமின்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா லைட்டோட வெளிச்சத்தை வந்து அதை யூஸ் பண்ணி தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த குட்டியான லைட் வந்து உங்களோட கீச்சன்லேயே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கேம்பிங் ஹைக்கிங்லாம் போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு குட்டியான லைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த லைட்டை வந்து 16 minutes சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 7 hours வரைக்கும் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 10 grams தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். நம்பர் 3, லேசர் பேக்கர். இந்த லேசர் பேக்கர் தான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு போர்ட்டபிள் என்கிராவர். அதாவது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற ஸ்கெட்ச் டிராயிங்ஸ் வந்து இது வந்து அழகாக செதுக்கி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து எந்த மெட்டீரியல் வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற டிசைன் வந்து அழகாக இது வந்து செதுக்கி கொடுத்துரும். இதில் இருக்க ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லேசர் பேக்கரை வந்து உங்களோட பவர் பேங்க்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு குட்டியான லுக்கில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வைக்க ஒரு சின்ன பேக் இருந்தாவே போதும், நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேசர் வந்து உங்களுக்கு அழகாக அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற விஷயத்தை வந்து இது செதுக்கி கொடுத்துரும். ஸோ உங்களோட ஃபோன் பேக்கேஜ் இல்லைனா வந்து ஹெட்செட்டோட கவர் இருந்தால் கூட உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற டேட்டூ டிசைன் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லேசர் பேக்கரை வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். அண்ட் ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூடூத் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் வந்து வைக்கணும்னு நினைக்கிற பேப்பர் போர்டு இல்லைனா வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் இல்லைனா வந்து வுட்டு, லெதர், பிளாஸ்டிக் இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அது வரைஞ்சு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற பேட்டர்னை வந்து உங்களோட ஃபோன் ஆப்பில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட்டா போதும். இது வந்து அழகாக வந்து செதுக்கி கொடுத்துரும். நம்பர் 4, SnowL. இந்த மவுஸ் வந்து ஒரு 3 versatile மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன், டிவி இல்லைனா வந்து லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 features கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஏர் மவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்டர் மோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஜாய்ஸ்டிக் மோடாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸு, ஜாய்ஸ்டிக்கு, டச் பேட் இல்லைனா ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுற பென்னு இந்த மாதிரி டிவைஸ்லாம் வந்து தனித்தனியாக வாங்கி வச்சிருப்போம். ஸோ அந்த டிவைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே டிவைஸில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற டிவைஸ் வந்து ப்ளூடூத் வழியாக இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கெஸ்டர் கண்ட்ரோல் மூலியமாக கூட உங்களோட டிவைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்பர் 5, டெக் டாட்ஸ். நீங்கள் இந்த கேஜெட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மெர்சல் ஆயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான இன்வென்ஷன் தான் வந்து இந்த டெக் டாட்ஸ். இது வந்து ஒரு பயோவியரபிள் டேட்டூ. ஸோ இந்த டேட்டூவில் வந்து எலக்ட்ரோ காம்பனன்ட்ஸ் லைக் மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லைனா வந்து சென்சார் இந்த மாதிரி டிவைஸ் வச்சு அவங்க வந்து டேட்டூ போட்டுருவாங்க. ஸோ அந்த டேட்டூ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி கண்டிஷன் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த டெக் டேட்டூ வந்து போட்டதுக்கப்புறம் உங்களோட ஃபோனில் வந்து ப்ளூடூத் வழியாக நீங்கள் எதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ஹெல்த் டேட்டா அண்ட் ஹார்ட் ரேட் இந்த மாதிரி விஷயத்தை வந்து அதை மெஷர் பண்ணி உங்களோட ஃபோனுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்த மினி கேஜெட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி கேஜெட்ஸ் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போட தயாராக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.